Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நாம ஒரு புதுவிதமான பர்கர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் டோனட் பர்கர். டோனட்னாலே பொதுவாக எல்லாருமே ஒரு ஸ்வீட்டான ரெசிபியாக தான் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு பர்கர் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம டோனட்க்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே டோனட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஷேப்பில். ஸோ இதை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கான ரெசிபி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம டோனட் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் ஏதாச்சும் சுகர் கோட்டிங் கொடுப்போம். பட் இங்கே வந்து எந்த கோட்டிங்கும் கொடுக்க வேண்டாம், அப்படியே ப்ளைனாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பர்கருக்கான சிக்கன் பேட்டிஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் போன்லெஸ் சிக்கன் கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும், கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பேட்டிஸ்க்கு தட்டி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில். ஸோ நான் இங்கே வந்து 1/2 கப் எடுத்துருக்கிறது 2 பேட்டிஸ்க்கு சரியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்காக செஞ்சு எடுக்கணும். ஸோ இப்போ செஞ்சது மாதிரியே நான் பேலன்ஸ் இருக்கிறதுலையும் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ பர்கருக்கான பேட்டிஸை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நாம் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரை பண்ணும்போது 2 பக்கமும் மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ளிப் பண்ணி ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக பர்கர் செய்யணுன்னா நம்ம அதுக்கு பன்னெல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி டோனட்டில் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட மாதிரியான ஒரு சூப்பரான பர்கர் ரெசிபி தான் இது. இப்போ நம்மளோட டோனட் பர்கருக்கான சிக்கன் பேட்டிஸ் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பர்கரில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான எக்லெஸ் மயோனேஸும் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த எக்லெஸ் மயோனேஸ் ரெசிபி வந்து நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். அதோட லிங்க்கும் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ரெட் சில்லி சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்கர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு டொமேட்டோ கெச்சப் அண்ட் சிக்கன் பேட்டிஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ண சுகர் கோட்டிங் கொடுக்காத டோனட்ஸ் அண்ட் சம் ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ். ஸோ இது வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்புறமா எக்லெஸ் மயோனைஸ். இப்போ ஒரு தவாவில் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு டோனட்டை வச்சுக்கலாம். இதில் இப்போ சுற்றி நாம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாஸ் விட்டதுக்கு அப்புறமா நாம் இதுக்கு மேலே சிக்கன் பேட்டிஸ் வைக்கிறோம். அண்ட் இதுக்கு மேலே வந்து எக்லெஸ் மயோனைஸ் விடுறோம். ஸோ நீங்கள் வந்து நார்மல் மயோனைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மயோனைஸ் விட்டதுக்கு அப்புறமா நாம் இதில் இதுக்கு மேலே கொஞ்சமாக ரா ஆனியன் அண்ட் டொமேட்டோ வச்சுட்டு அப்புறமா நாம் அகெயின் வந்து டொமேட்டோ சாஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் இன்னொரு டோனட்டும் வச்சு நாம் செஞ்சு எடுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து ஆனியன் ரிங்ஸ் வச்சாச்சு. அகெயின் லைட்டாக டொமேட்டோ கெச்சப் விடுறோம். இதுக்கு மேலே இப்போ அகெயின் ஒரு பிளெயின் டோனட் வச்சுட்டு லைட்டாக நம்ம தவாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அண்ட் ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறது ஃப்ளிப் பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு பக்கமும் அந்த மாதிரி நீங்கள் தவாவில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த டோனட் வந்து லைட்டாக அந்த தோசைக்கல்லில் வந்து சூடாகும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டோனட் பர்கர் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இதில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஸ்லைஸ் சீஸ் கூட வச்சு நீங்கள் அதை வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அகைன் ஒரு வாட்டி கூட செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோனட் வச்சுட்டு நீங்கள் இதில் வந்து தவாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ஃப்ளேம் அதிகப்படுத்தக்கூடாது. அப்புறமா கொஞ்சமாக கெச்சப் அண்ட் சிக்கன் பேட்டிஸ், அதுக்கு மேலே மயோனைஸ் சேர்க்குறோம். மயோனைஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் ரா ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அகெயின் வந்து கொஞ்சம் கெச்சப் விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீஸ் தேவைன்னா வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அகெயின் இன்னொரு டோனட்டை வச்சு நம்ம டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ஸோ டைட்டாக ப்ரெஸ் பண்ணி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி வேக வச்சு எடுக்கணும்.
அப்போ தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சூடு பண்ணுற நேரம் லைட்டாக வந்து தவாவில் பட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டோனட் பர்கர் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் இந்த பர்கர் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த ஒரு ரெக்யூஸ்டட் வீடியோ தான். மயோனைஸ் யூஸ் பண்ணி பர்கர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். அண்ட் இது ரொம்பவே அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்லாம் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்போவும் சாப்பிட்ற நார்மல் பர்கரோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டோனட் பர்கர் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.